ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு மட்டன் கருவேப்பிலை தொக்கு தான் பார்க்க போகிறோம். தொக்கு வறுவல். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறையா தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 7 விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கடையில் வந்து நம்ம இந்த மட்டன் வறுவலுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வறுக்கணும். அது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷாக உருவின கருவேப்பிலை, அதையும் சேர்த்து நல்லா வடசட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துகிட்டு இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கறி வெந்துருச்சு, இதை தாளிச்சிடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகவும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா அந்த இதை வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு வச்சா ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்